கேட்கம் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேர் பிரதி. ஸோ நம்ம இதில் வந்து NX வீடியோவில் 3ஆவது வீடியோ பார்க்க போகிறோம். இதில் ஸ்கெட்ச் என்வாயன்மெண்ட், இந்த ஸ்கெட்ச் என்வாயன்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, ஸோ அதில் உள்ள பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் நம்ம சில விஷயங்களை விட்ட காரியங்களை நம்ம இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் கேட்கம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இதில் போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஸ்கெட்ச், அதாவது நம்ம என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கு, ஸ்கிரீன் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம அதை குறித்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 2D ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னால எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இதே போல தான் இந்த இடத்துல போன வீடியோவில் நான் சில சொன்ன விஷயங்கள் விட்டது. இந்த இடத்துல சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இதுல வந்து என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெனு டேப்ல நம்ம ஏகப்பட்ட இதுக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த சில ஆப்ஷன் நீங்க விரும்புற ஆப்ஷன் சில நேரங்கள்ல வந்து எங்கேயாவது ஹைட் ஆயிருக்கும், இல்ல உங்களை அறியாமலே மெர்ஜ் ஆயிருக்கும். இதுக்கு கூடிய காரணம் என்னன்னா, ஸோ இங்க நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணுவாங்க. இந்த ரைட் கிளிக் பண்ணும்போது இதுல நீங்க எதெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டேப்ல இங்க வந்துருக்கும். இப்போ நீங்க இதுல இங்க பாருங்க, நான் இதுல வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் இருக்கு. இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரை நான் அன்டிக் பண்ணி விடுறேன். இந்த இடத்துல வராது. ஸோ இந்த மறுபடியும் கொடுக்க பாருங்க ரிவர்ஸ் இன்ஜினியர்னு. ஸோ இந்த இடத்துல வந்து அது மாதிரி ஒவ்வொரு டேபும் வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுலயும் கூட இன்னொரு விஷயம் என்னன்னா, கஸ்டமைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கஸ்டமைஸ் எதுக்குன்னா, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு சில பர்டிகுலர் டூல்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் ஆகுது இருந்ததுன்னா, நீங்க அந்த யூஸ் ஆகக்கூடிய அந்த கமெண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணி இதுல இருந்து உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அதில் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு இது. இப்போ நம்ம என்னன்னா, இப்போ ஸ்கெட்சை நம்ம இதுல வந்து பார்க்கணும்னா, ஸ்கெட்ச் நம்ம எப்படி டிரா பண்றோம், அந்த ஸ்கெட்சுக்குரிய ஆப்ஷன் எங்க, இதை தான் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த ஸ்கெட்ச் நீங்க வரைக்கும் முன்னால ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டம் ரொம்ப முக்கியம். இந்த டேட்டம்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. இந்த டேட்டம்ல என்னது, இந்த டேட்டம் இங்க பாருங்க, இதுலயே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து டேட்டம் வந்து ஒரு தனி வீடியோவை நம்ம அதுல இருந்து பார்க்கலாம். இன்னும் நீங்க என்னன்னா, இதுல வந்து நீங்க போன வீடியோல பார்த்துருப்பீங்கன்னா, இதுல வந்து கொஞ்சம் தான் கமெண்ட் இருந்திருக்கும். ஸோ இதுல வந்து இப்ப என்னன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க சில இதுல நீங்க இந்த NX இன்ஸ்டால் பண்ணும்போது சில பேருக்கு வந்து ஃபுல்லா இருக்கும், சில பேருக்கு குறைவா இருக்கும். ஸோ குறைவா இருக்குன்னா, ஸோ நீங்க இப்போ இல்லைன்னு, அதுக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இங்க நீங்க இதுக்குள்ள டேப் நீங்க இங்க இருக்க இல்லாத விஷயங்கள் ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ள இருக்குது. ஸோ இதுல நீங்க ஒவ்வொரு டேப் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அனாலிசிஸ் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அதே போல இங்க டிசைன் ஃபீச்சர்ல இங்க எல்லா விதமான விஷயமும் இங்க இருக்கும். பாருங்க, எல்லா விதமான விஷயமும் இந்த இதுக்குள்ள இருக்கும். இல்ல நீங்க இதுல எப்படி எடுக்கணும்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கீழ் பக்கம் இந்த ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரோல்ல போய் இந்த கண்டென்ட்ல நீங்க போங்க. இதுல 2 ஆப்ஷன் இருக்கு, 2 ஃபோல்டர் இருக்கு. இத கண்டென்ட்ல போய் ரோல் அட்வான்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இதை நீங்க செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க வந்து ஆயிடும். நீங்க இதை உங்களுக்கு அப்படி இருந்திருந்தா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நார்மலா தேவையான இந்த ஸ்கெட்ச் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்கெட்சை வந்து நீங்க இதுல செலக்ட் பண்ணி நீங்க எந்த பிளானை நீங்க செலக்ட் பண்றீங்களோ நீங்க அந்த பிளானை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிளானை நீங்க செலக்ட் பண்ணதுனால இதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் உள்ள போனோம்னா கொஞ்சோன்னா இதுல ட்ரீ வந்து ஸ்கெட்ச்னு ஒரு ட்ரீ வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுல நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ, இதை ஸ்கெட்ச்ல இல்ல, ஸ்கெட்ச்ல மற்ற மாடல் நீங்க மாடிஃபை டூல் யூஸ் பண்ணும்போது இதுல எல்லா விதமான டூல்ஸும் இங்க வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஸ்கெட்ச் மட்டும் இல்லை நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்கெட்ச்ல நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது பாருங்க, இந்த ஸ்கெட்சுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் டிரா பண்ணக்கூடிய எல்லா டூல்ஸுமே இங்க வந்துடும். இல்ல நீங்க தனிப்பட்ட இதுல வந்து வேணும்னு சொன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓப்பன் இந்த ஸ்கெட்ச் டாஸ்க் என்வாயன்மெண்ட். ஸோ நீங்க 2 விதமாகவும் நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அதுலயே நீங்க டிரா பண்ணிக்கலாம், இல்ல நீங்க இதுலயே அந்த டூல் தான். ஸோ இதுல வந்து நீங்க 3D மாடிஃபை டூல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதுல எல்லாமே 2D மாடல்ஸ் தான் இருக்கும். பாருங்க, ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல்ல இருந்து எல்லா விதமான டூல்ஸ் இருக்கு. ரெக்டாங்கிள், லைன், ஆர்க், சர்க்கிள். ஸோ இதுல இருந்து எல்லா விதமான எல்லா ஆப்ஷன்ஸும் இங்க இருக்குது. ஸோ இப்படிதான் இன்ஃபர்மேஷன், ஸோ இப்படிதான் இதோட என்வாயன்மெண்ட் இப்படிதான் இருக்கும். ஸோ இனி அடுத்த வீடியோல நம்ம வந்து ஸ்கெட்சை வந்து எப்படி நம்ம டிரா பண்ணலாம், இந்த ஸ்கெட்சுகளை வந்து எப்படி டிரா பண்றது, அதில் டிரா பண்ணும்போது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இது எப்படி நீங்க வந்து அதை நம்ம டிரா பண்றது குறித்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.